வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜனநாயகன் தாமதத்திற்கு என் அரசியலே காரணம். தயாரிப்பாளருக்காக வருந்தும் விஜய். நடிகர் விஜயின் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக முடங்கியுள்ளது. தணிக்கை சான்றிதழ், அதாவது சென்சார் சர்டிபிகேட் சிக்கல் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இப்படம் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது ஹாலிவுட்டில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலீடும் சிக்கலும். 500 கோடி பாதிப்பு. இப்படத்தை தயாரித்துள்ள கேவின் புரொடக்ஷன் இந்த தாமதத்தால் சுமார் 500 கோடி முதலீடு முடங்கியுள்ளது தெரிவித்துள்ளது. தேர்தல் நெருக்கடி. ஒருவேளை பிப்ரவரி மாதத்திற்குள் படம் திரைக்கு வரவில்லை என்றால் அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் பணிகளால் படம் இன்னும் சில மாதங்களுக்கு தள்ளி போகும் அபாயம் உள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகாது என்பது முன்கூட்டியே கணித்திருந்தேன். எனது அரசியல் வருகைதான் இந்த தணிக்கை நெருக்கடிகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. இதற்காக நான் மனதளவில் தயாராக இருந்தேன். ஆனால் பெரும் தொகையை முதலீடு செய்து இப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளரின் நிலையை நினைத்தால்தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். அரசியல் பின்னணி. விஜய் தனது அரசியல் கட்சியின் தாவேகா பணிகளில், அதாவது தமிழக வெற்றிக்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் அவரது திரைப்படங்களுக்கு அளிக்கப்படும் இத்தகைய நெருக்கடிகள் அவரது அரசியல் பயணத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவே அவரது ரசிகர்கள் கருதுகின்றனர். திரையில் ஜனநாயக அவர் எப்போது வருவார் என்பது தற்போது நீதிமன்றத்தின் கையிலும் தணிக்கை வாரியத்தின் கையிலுமே உள்ளது. இது ரசிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா தலைவரின் கடைசி படமான ஜனநாயகன் குறித்த தேதியில் ரிலீஸ் ஆகாததால் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் அமைந்த இப்படம் வெளியாகாதது விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் மத்தியிலும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து காண்போம். ஜனநாயகன் ரிலீஸ் செய்ததற்காக அனைவரும் காத்திருப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.